அதே மாதிரி பிடிக்கலாம் கைஸ். ரொம்ப சிம்பிள் தான் அந்த ட்ராப்பு. இங்கே கொஞ்சம் கரெக்டாக அந்த மூளையை ஒட்டி வந்து வெளியே போகிற மாதிரி கைஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒன்று வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கேப்பில் அது நுழையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கைஸ். பெட்டடான இதுக்குள்ளே வரவே வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்தாலே தெரியுது பெட்டடான் வராதுன்னு. இங்கிட்ட ஒரு டோரு, அது வெளியே பார்த்து திறக்கிற மாதிரி கைஸ். ஓகேவா? பின்னாடி ஒரு டோரு, அது எங்கிட்ட பார்த்து திறந்தாலும் எப்படியாச்சும் அவனை வர வைக்கணும் கைஸ். அவனை மாட்ட வைக்கிறீங்க, நீங்களும் அவங்க கூட செஞ்சுக்காதீங்க, இறந்துருவீங்க அதோட. பாருங்கள் இப்போ என்னை எந்த அடி அடிக்கிறாண்டு. இப்படி வந்து கேப்பில் பூந்து வந்துட்டேன். கரெக்டாக நம்ம அந்த ட்ராப்பில் இப்படி ஆக்ரோ ஆகிறான் பார்த்தீங்களா, அது வரையும் அவன் கண்ணு முன்னாடி நில்லுங்க. அந்த ட்ராப்பில் ஆக்ரோ ஆனோன்னு நீங்கள் போய்ட்டு நீட்டாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான் கைஸ், மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம ஈஸியாக அவனை அடித்து டைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வேறு ஃபீடு, கடைசி ஃபீடு எடுத்தானா அது நம்மளே அவ்வளோதான் கைஸ், நம்ம டீம் ஆயிடுச்சு. ஆனால் லைஃப் மட்டும் இவனுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் இவனை கொண்டு மீட்டை போட்டு சேடலை மாட்டி விட்டு வெளியே கொண்டு நிப்பாட்டிடலாமா? சேடலை மாட்டுங்கோ, மாட்டியாச்சுங்கோ. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் கேட்டை திறந்து விட்டு வெளியே